அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், மேஜரான சப்ஜெக்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் ஒரு 15 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த 15 கிளாஸஸில் இது வரைக்கும் நடந்த ஏரியாஸ் அப்படிங்கிறது பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு கிளாஸ், தென் ப்ரியாம்பிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கிளாஸஸ் பார்த்துருக்கோம். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு கிளாஸ் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்புறம் யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லும்போது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இது எல்லாமே ஒரு 2 to 3 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். தென் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டோட கம்போசிஷன், அதோட எலெக்ஷன் மெக்கானிசம், தென் ரெப்ரசன்டேஷன்ஸ், தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி, தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தென் லா மேக்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, லா மேக்கிங் இன் டீட்டெயிலாக பார்க்கும்போது ஹவு வேரியஸ் பில்ஸ் ஆர் பாஸ்ட் சச் அஸ் ஆர்டினரி பில்ஸ், தென் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் எப்படி இருக்கும், மணி பில்னா என்ன, மணி பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் சச் அஸ் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன், இவங்களோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்ன, தென் அதர் தென் தட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஸோ இது மாதிரி ஒரு 3 கிளாஸஸ் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ அது தாண்டி லாஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ ஸ்டேட்டுங்கிற ஒரு பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் மேஜராக லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கவர்னரோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் என்ன, அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கம்பேரிங் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் வித் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது வெதர் கவர்னர் ஹேவிங் ஆன் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறது. தட் இஸ் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல சொல்லக்கூடியதில் அட்வொகேட் ஜெனரல் வருவார். நம்ம ஸ்டேட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்க்கும்போதே அங்கே என்ன கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் பார்க்கும்போதே அட்வொகேட் ஜெனரலையும் நம்ம பேரலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போது அந்த ஒரு பார்ட் தேவையில்லை. இன்னைக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது. அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். இது மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எதோட மேட்ச் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டோடையே நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படியே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண மாதிரி விஷயங்களாக இருக்கும். லைக் ஒரு சில விஷயத்த நம்ம ரெஃபரன்ஸாக அங்கேயே எடுத்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டினரி பில், தென் மணி பில், இதெல்லாமே அப்படியே டிட்டோவாக அங்கேருந்து வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கேயும் வரும். அப்படிங்கிறனால அங்கே உங்களுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். தட் இஸ் அங்கே நான் ஒரு கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல்ஃப் ரீடிங்காகவே ஒரு சில ஏரியாஸை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சில ஏரியாஸ் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேங்கிறது இட் டசன்ட் மீன் தட் அந்த ஏரியாஸ் நான் எடுக்காமல் போயிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டோ ஆஃப் யூனியன் லெஜிஸ்லேச்சர் தான். ஸோ அதை நீங்கள் கிளாஸஸ் கவனிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாகவே அது புரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி டைம் கன்சியூமிங் தான். பிகாஸ் நமக்கு இருக்கக்கூடிய டைம் லிமிட்டில் சில ஏரியாஸ் என்னென்னா பேரலாக இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த மாதிரி விஷயங்களை அப்ரோச் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது அங்கேயும் பைகேமரலிசம் இருக்குது. ஸோ இங்கேயும் பைகேமரலிசம் வரும்போது, ஸோ பைகேமரலிசம்னு வரும்போது அங்கே ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மாதிரி தான் இங்கேயும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஒரு இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் தான். யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, அவங்களோட ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா,
தென் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். தட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் அப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 164 ஆஃப் த okay, article 164 class 1 of the constitution says that the chief minister and appointed by the governor. Okay, so chief minister appointment அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். அதர் மினிஸ்டர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான். பட் யார் எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ கவர்னர் தான் போத் சீஃப் மினிஸ்டர் அஸ் வெல் அஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது. ஓகே, ஆனால் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். அங்கே யாரோட அட்வைஸஸும் பெருசாக தேவையில்லை. பட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும்போது யாரோட அட்வைஸ் தேவை அப்படின்னா சிஎம்மோட அட்வைசஸ் தேவை. ஸோ அது மூலமாக தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகே, தென் தேர் டியூரேஷன் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் கவர்னர். ஓகே, ஸோ ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னா இங்கே எதுவும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ப்ராசஸ் எதுவும் அங்கே மென்ஷன் பண்ண கிடையாது கான்ஸ்டியூஷனில். ஓகே, ஸோ there is no any removal process with respect to removal of the chief minister and council of ministers. அப்போது ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்போ அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இன்சென்ஸ் அவங்களோட அப்போது ரிமூவல் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாதா? ஒன்ஸ் அவங்க வந்து எலெக்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா பெர்மனண்ட்டாகவே அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்களா அப்படின்னா கிடையாது. தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன்ஸ் ஆர் தேர். அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சிஎம்மோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா லிமிட் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபிக்ஸ் சர்டன் லிமிடேஷன்ஸ் ஆன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 15% தான் என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்க முடியும். அது கேபினெட் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை டெபுட்டி மினிஸ்டராக இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்போசிஷனாக இருக்கலாம். பட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்தில் 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ 91st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த ஒரு ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனா தட் இஸ் மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனுக்காக அவங்க ஏதோ ஒரு கொலிஷன் பார்ட்டி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு 2 மினிஸ்ட்ரி சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் 2 பிரித்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுங்கிற பேரில் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு லிமிடேஷனாக தான் இது பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோக்கு கீழே குறையக்கூடாது, லெஸ் தென் 12 குறையக்கூடாது அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோவாவோட கான்ஸ்டியூன்சிலாம் தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா 40 தான். அப்போ 40ல் 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான் வரும். ஸோ அப்போ 6 மினிஸ்ட்ரிஸ் தான் இருக்கணுமா, மினிஸ்டர்ஸ் தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இருந்தால் அதை போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் அப்புறம் புவர் கவர்னன்ஸுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு கீழே குறையக்கூடாது. ஓகே, அப்போ 15% டோட்டல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து 15% அபவ் போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் மினிஸ்டர்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து 12 கீழேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனையும் அங்கே இம்போஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஒரு ப்ரொவிஷனில். ஓகே, ஸோ இதில் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகே, அடுத்து வித் இஸ் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். இன்சென்ஸ் பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் எடுக்கிறது யார் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கவர்னர் தான். ஸோ எந்த ஃபார்மெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஷெட்யூலில் ஃபார்மெட்டில் எடுக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல். ஸோ அதில் தேர்ட் ஷெட்யூலில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷனுக்கான ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட் பேசிஸில் தான் கவர்னர் முன்னாடி ஒரு மினிஸ்டர் என்ன எடுத்துக்கணும்னா பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணுறதுனா ஒருவேளை எம்பிஸ் இருந்தால் அங்கே பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுறது தான்.
இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருந்திருந்தால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசைட் பண்ணுறது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால் 2 ஹவுஸும் சேர்த்து டிசைட் பண்ணுறது தான். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் டிசைட் பண்ணுறது தான். அப்படி டிசைட் பண்ணாத வரைக்கும், ஓகே, அப்படி டிசைட் பண்ணாத வரைக்கும் யார் எந்த ஷெடியூலில் இருக்கிறத வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஷெடியூலில் இருக்கிறத வச்சு. ஓகே, அப்போது சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் செகண்ட் ஷெடியூல். ஓகே, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் தேர்ட் ஷெடியூல். இதெல்லாம் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தேவைப்படும். நீங்கள் ஒருவேளை டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இது இன்னும் முக்கியம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸ்க்காண்டி சொல்கிறது தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அண்ட் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஓகே, மினிஸ்டர்ஸ்க்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அண்ட் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் பார்த்தாச்சு. வாட் இஸ் தேர் குவாலிஃபிகேஷன்? இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சொல்லியிருக்கா குவாலிஃபிகேஷனை பற்றி அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் குவாலிஃபிகேஷனை பற்றி பேச கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிஃபிகேஷன் ஃபார் எம்பி இருக்குது, குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எம்எல்ஏஸ் இருக்குது, பட் குவாலிஃபிகேஷன் ஃபார் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. பட் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, இன்சென்ஸ் ஒரு நடைமுறை பழக்க வழக்கம்னு இருக்கும்ல கான்ஸ்டியூஷனோட, தட் இஸ் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதுபடி பார்க்கும்போது ஆர்டிகல் 164ல் எங்கேயும் என்ன பண்ண சொல்கிறது கிடையாது. தட் இஸ் கான்ஸ்டியூஷன் எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது எந்த விதமான குவாலிஃபிகேஷனும். பட் பேசிக்காக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதர் தென் தட், இன்கேஸ் அவர் ஒரு வேளை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தாருன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சார் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா, அது ஒரு மினிஸ்டருக்கு இருக்கணும். ஓகே, ஆர்எல்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா, அது இதில் இருக்கணும். ஐதர் அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிரைவ் பண்ணதாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேருந்து டிரைவ் பண்ணதாக இருக்கலாம். பட் ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்எல்சிக்கான குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கண்டிஷன். அப்போது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்சி ஆனால் தான் ஒரு மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஓகே, ஒரு எம்எல்ஏ எம்எல்சியாக இருந்தவங்க தான் மினிஸ்டர் ஆக முடியுமான்னு கேட்டால் இல்லை. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈவன் தோ எனி பர்சன் கேன் பிகம் எ மினிஸ்டர். ஓகே, ஸோ மினிஸ்டராக என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பர்சன் கேன் பிகம் எ மினிஸ்டர். பட் கண்டிஷன்ஸ் எங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆகக்கூடிய மினிஸ்டர், ஓகே, அது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அது மேண்டேட். ஓகே, அப்படி ஆகக்கூடிய ஒரு மினிஸ்டர் அவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 6 monthsக்குள்ள, ஓகே, வித்தின் தி 6 months he should be a member of that house in any house. ஓகே, ஸோ மெம்பர் ஆஃப் இன் எனி ஹவுஸ் அப்படின்னா ஐதர் அவர் எம்எல்ஏவாவோ இல்லை எம்எல்சியாவோ 6 மாதத்துக்குள்ள ஒரு தொகுதியில் நின்னோ இல்லை எம்எல்சி ஆகியோ அவர் என்னவாயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டசபைக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி இருந்தால் அவரோட ஆஃபீஸ் கன்டினியூ ஆகும், அப்படி இல்லைன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம அந்த 6 months அப்படிங்கிறது ஒரு டைம் லிமிட். இந்த டைம் லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள, ஓகே, வித்தின் த டைம் பீரியட் தே ஷுட் பிகம் அ எம்எல்ஏ ஆர் எம்எல்சி இன் ஐதர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சீட் என்ன ஆயிரும்னா வெக்கேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயிண்டிங் சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கல ஒரு மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது யாரோட கன்சல்டேஷனோட தான் பண்ண முடியும்? கவர்னர். வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷனோட தான் பண்ண முடியும். ஓகே, வேரஸ் இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்லிமெண்ட் கன்வென்ஷன் என்ன, நார்மலான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஜென்ரல் எலெக்ஷனில் எந்த ஒரு பார்ட்டி, ஒரு சிங்கிள் பார்ட்டியோ இல்லை ஒரு கொலிஷன் பார்ட்டியோ யார் அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ, இன்சென்ஸ் ஒரு 100 கான்ஸ்டியூன்சி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் 50+1 எந்த பார்ட்டி எடுக்கிறாங்களோ இல்லை கொயலேஷன் பார்ட்டி எடுக்கிறாங்களோ, இன்சென்ஸ் கூட்டணி கட்சி, ஓகே, ஸோ எடுக்கிறாங்களோ அதில் வரக்கூடிய லீடர், அந்த லீடரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் நார்மலான நடைமுறையில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனில் ஒரு ஜென்ரல் பாடி, ஒரு ஜென்ரல் எலெக்ஷன், ஓகே, ஸோ சட்டசபை எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது, இதில்
50+1 எந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டி சிங்கிள் பார்ட்டியோ இல்லை அந்த கூட்டணி கட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, கொயலேஷன் பார்ட்டியோ சேர்ந்து எடுக்கிற பட்சத்தில் அந்த பார்ட்டியோட லீடர் என்ன ஆவாங்க அப்படின்னா யூஸ்வலாக சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. இதுதான் வந்து பார்லிமெண்ட் கன்வென்ஷன். இது கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் டிஃபைன் பண்ண கிடையாது. சப்போஸ் இப்போ என்னவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிங்கிள் பார்ட்டியுமோ இல்லை கொலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது, ப்ரீ கொலிஷன் ஃபார்ம் பண்ணும்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியில் யாருமே என்னவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறத வாங்கலை. இன்சென்ஸ் 50+1 வாங்கலை அப்படிங்கிற கண்டிஷனில் அப்போது கவர்னருக்கு இந்த சீஃப் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னவாயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கிரிஷனரி பவராக மாறிடுது. ஓகே. ஸோ டிஸ்கிரிஷனரி பவராக மாறுது அப்படின்னா என்னென்னா, அவர் பார்த்து எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பார்ட்டி என்ன கிடையாது, அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்போது கவர்னருக்கு இது டிஸ்கிரிஷனரி பவராக மாறுது. அப்போ டிஸ்கிரிஷனரி பவராக மாறுது அப்படின்னா கவர்னர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அந்த பர்டிகுலர் பார்ட்டியோட லீடரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீங்கள் அசம்பிள் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் கோயலேஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. ஒரு 2 பார்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 சீட்ஸ் உள்ள ஒரு ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டியூன்சிஸ் உள்ள ஒரு ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டி 30 இருக்குது, இன்னொரு பார்ட்டி 30 இருக்குது, இன்னொரு பார்ட்டி ரிமைனிங் 40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 பார்ட்டி சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்துருச்சு. நார்மல் டைமில் எந்த ஒரு பார்ட்டிக்கும் அப்சல்யூட் நம்பர்ஸ் இல்லை. பட் ஒரு கோயலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது போஸ்ட் கோயலேஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த 2 பார்ட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு சில விஷயங்களில் கன்சென்சஸ் இருக்கும். அந்த கன்சென்சஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி கோயலேஷனை ஃபார்ம் பண்ணி அசம்பிளியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த சுச்சுவேஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கவர்னருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் கிடைக்கும். ஸோ அப்போது இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யாரை வேணாலும் கூப்பிடலாம். அவர் கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் பார்ட்டி ஒரு ஸ்பெசிஃபைடு டைம், அது ஸ்பெசிஃபைடு டைம்னு தான் சொல்கிறாங்களோ தவிர, ரீசனபிள் டைம்னு தான் சொல்கிறாங்களோ தவிர, வித்தின் தி பர்டிகுலர் டைம்னு கான்ஸ்டியூஷன் எங்கேயும் சொல்ல கிடையாது. வித்தின் 60 டேஸ்க்குள்ளே மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும், வித்தின் 45 டேஸ்க்குள்ளே மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் என்ன பண்ண கிடையாது, சொல்ல கிடையாது. ஓகே. ஸோ அப்போது இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டைமில் ஓகே ஃபைன், எந்த ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்கோ, இல்லை எந்த கோயலேஷன் பார்ட்டி ப்ரீ கோயலேஷன் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்கோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, 18th லோக்சபா. இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபிக்கு என்ன கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் கோயலேஷனாக என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு கோயலேஷன் இருக்குது, அது ப்ரீ கோயலேஷன். ஓகே. சப்போஸ் அப்படி நடக்கலை அப்படின்னா போஸ்ட் கோயலேஷன் போவாங்க. ஸோ அப்படி போகும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போவாங்க. அப்படி போகும்போது வித்தின் தி ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டியை இன்வைட் பண்ணி அந்த பார்ட்டியோட லீடரை சிஎம் ஆக்கி அதில் ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட் கொடுத்து அவங்கள ஹவுஸில் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் தான் அந்த பார்ட்டி என்ன பண்ண முடியும்னா கன்டினியூ பண்ண முடியும். ஆர்எல்ஸ் அது பண்ண முடியாது. அப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்டால் ஒரு 2017-18 கர்நாடகாவில் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹங் அசம்பிளி. இன்சென்ஸ் எந்த ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியும் கோயலேஷன் ஃபார்ம் பண்ணலை. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய இஷ்யூ ஆச்சு. கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈவன் தோ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை விட அடுத்த பார்ட்டிக்கு என்ன பண்ணாங்கன்னா, கோயலேஷன் தட் இஸ் கான்ஸ்டியூன்சி ஃபார்ம் பண்ணுறது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்டினால என்ன பண்ண முடியல அப்படின்னா, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அது டிசால்வ் ஆகி திருப்பி நியூ பார்ட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இது ஹிஸ்ட்ரி. ஓகே. ஸோ அது நம்ம இப்போ டிஸ்கஷன் தேவையில்லை. பட் இது இஷ்யூஸில் இருக்குது. த்ரூ அவுட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கவர்னர்னு அப்படின்னு வரும்போது, கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஷ்யூஸ்னு வரும்போது, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில் எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. இன்சென்ஸ் ஒரு எலெக்ஷன் நடந்துருது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில், ஒரு இஷ்யூ ஆகுது. என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியும் அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, கோயலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சிக்கல் வருது. அப்போ கவர்னரோட இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் இஷ்யூஸ் ஆகுது. இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது எப்போ வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். அப்படி ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் அதுக்குன்னு ஏதாச்சும் மேண்டேட்டட் ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டால், மேண்டேட்டட் ப்ரொசீஜர்னு ஒன்றும் கிடையாது. கன்வென்ஷனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வாங்கியிருக்கோ, சப்போஸ் எந்த பார்ட்டி இப்போ இங்கே 40 வாங்கியிருக்கு இல்லையா, இந்த 40
வாங்கின பார்ட்டியை தான் கூப்பிட்டு என்ன பண்ணணும், அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த 30 இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவர்னர் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, அடுத்து போஸ்ட் கோயலேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளா சேர்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி எதுவோ அத இன்வைட் பண்ணி பண்றது தான். இது எல்லாமே ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் தான். ஸோ இத வந்து கவர்னர் ஹேஸ் டூ டேக் இன் கன்சிடரேஷன் வித்தவுட் அ பொலிட்டிக்கல் நேச்சர். அதாவது பொலிட்டிக்கல் தட் இஸ் ஒரு பொலிட்டிக்கல் நேச்சரோட அத என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல எடுக்கணும். அங்க தான் கவர்னரோட போஸ்ட் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டா எம்பசைஸ் பண்ணப்படுது. ஓகே. இது வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் எக்ஸர்சைஸ் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் டியூரிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம். ஓகே. அடுத்து ரிமூவல். ரிமூவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர் இஸ் நோ எனி ப்ரொசீஜர்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் ஃபார் தி ரிமூவல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ஓகே. ஸோ ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ரிமூவலோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர் தான் ரிமூவ் பண்ண போறாரு. அப்பாயின்ட் பண்ணுறது யார் தான் கவர்னர். அப்போ ரிமூவ் பண்ணுறது யார் தான் பண்ண போறா, கவர்னர் தான் பண்ண போறாரு. ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணுறதும் கவர்னர் தான் பண்ணுவார். பட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது யார், கவர்னர் தான். ஆனால் யாரோட கன்சிடரேஷனோட, சீஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷனோட தான். அப்போது சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், ரிசைனும் பண்ணலாம், இல்லை ரீஷஃபிளும் பண்ணலாம். ஆனால் கவர்னர் தான் பண்ணுவார். ஆனால் அதுக்கு யார் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணணும். ரீசெண்டாவோட தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ரீசஃபிள் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசஃபிள் பண்ணுற ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்கு. இந்த ரீசஃபிள் பண்ணுற ப்ராசஸ் யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் தான் இனிஷியேட் பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் டைம்ஸில் ஒரு மினிஸ்டரை ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது யார் சொல்கிறது தான், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் சொல்கிறது தான். இது வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்டரை பொறுத்தளவுக்கு. சீஃப் மினிஸ்டரை அப்படி ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 ரீட் பண்ணால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் வித் தி கன்சல்டேஷன் ஆர் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தே ஹோல்ட் ஆன் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்னர் ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னா நத்திங் பட் கவர்னர் எவ்வளோ நேரம் முடிவு பண்ணுறாரோ, இன்சென்ஸ் அவங்க வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும் அப்படிங்கிறதா அந்த ப்ளஷருக்கான மீனிங். ஸோ அப்போது அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா, ஆனால் அங்கே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 எதோட சேர்த்து ரீட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 164 கிளாஸ் 2ஓட சேர்த்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 164 கிளாஸ் 2 என்ன ரீட் பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ministers including CM are responsible to the legislative assembly of the state. So council of ministers with the chief minister யாருக்கு ரெஸ்பான்சிபிள், டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு தான் அவங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, அப்போ அங்கே என்ன ப்ரூஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸில் அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியை வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு கவர்னர்னால ஒரு டிஸ்கிரிஷனரியாக அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. இன்சென்ஸ் ஹவுஸில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும், ஓகே, அந்த 50+1ங்கிற 50% ஒன் அப்சல்யூட் மெஜாரிட்டி இது இருக்கிற வரைக்கும் அந்த ரூலிங் பார்ட்டியை டிசால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதோ இல்லை அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஸ்கோப்பும் யாரு கிடையாது, டு தி கவர்னர் கிடையாது. அப்போது அந்த 164 கிளாஸ் 2ஓட சேர்த்து 164 கிளாஸ் 1 ரீட் பண்ணும்போது கவர்னர் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறது ஹேவிங் ஆன் லிமிட்டட் தான் ஸ்கோப். என்ன ரீசன் அப்படின்னா, ஹவுஸில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் கவர்னர்னால அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த கம்போசிஷனை அவர்னால என்ன பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. கண்டிஷன்ஸ் ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட் வேறு இருக்குது. ஐதர் பிரசிடென்ட் ரூல் வரும்போதோ இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணும்போதோ ஆர்டிகல் 352 அப்போ நடக்கிற கண்டிஷன்ஸ் வேறு, அதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ். ஓகே. பட் நார்மல் கண்டிஷன்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கோப் யாரு கிடையாது, டு தி கவர்னர் கிடையாது. அதை தான் கான்ஸ்டியூஷன் முன் வைக்குது. ஓகே. ஸோ இட் மீன்ஸ் தட் இட் நார்மலி டேக்கன் டு மீன் தட் so long as the CM enjoys the support and confidence of the assembly he cannot remove by the governor. ஓகே. இதுதான் கண்டிஷன்ஸ்.
அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டருங்கிறது இங்கே ஏன் அந்த சீஃப் மினிஸ்டர்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான ஸ்கோப் இங்கே கம்மி. அங்கேயும் அதே மாதிரி தான். பார்லிமெண்ட்டுன்னு வரும்போதும் சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு தான் பார்த்துருப்போம். இங்கேயும் சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். பட் சீஃப் மினிஸ்டரோட ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டரோட ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். Chief Minister appointed by the governor and other ministers are appointed by the governor on the advices of the Chief Minister. அப்போ சீஃப் மினிஸ்டர் தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை மினிஸ்டர் ஆக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல அவருக்கு தான் என்ன இருக்குது? அத்தாரிட்டி இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவோ அலோகேட் பண்ணுறதோ இல்லை அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோவை கொடுக்குறதோ இல்லை அந்த போர்ட்ஃபோலியோவை விட்டு இன்னொரு போர்ட்ஃபோலியோவுக்கு ரீசஃபில் பண்ணுறதோ இது எல்லாமே யார் டிசைட் பண்ணுறதா? சீஃப் மினிஸ்டர் டிசைட் பண்ணுறதா. இன் சென்ஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் நத்திங் பட் ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ரீஷஃபில் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் திங் டு தி சீஃப் மினிஸ்டர் தான் வருது. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஓகே, தமிழ்நாட்டில் ரீஷஃபில் பண்ணாங்க. ஓகே, அடுத்து ஒரு கவர்னரை ரிசைன் பண்ண சொல்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் அதை சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ செய்யறதுங்கிறது கவர்னர் தான். ஆனால் செய்யுங்கன்னு சொல்கிறது யார் தான்? சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பவர் வருது. அது போக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒருவேளை மீட்டிங் ஆர்கனைஸ் ஆச்சுன்னா அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் ஆகிறத முடிவு பண்ணுறது டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதையும் நம்ம எம்பசைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக அட்லாஸ்ட் ஓகே, ஸோ ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான பவரும் சீஃப் மினிஸ்டருக்கான பவரும் ஒன்னான்னு கேட்டால் கிடையாது. ஏன் காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டெத்தோ ரெசிக்னேஷனோ அந்த ரூலிங் கவர்மெண்ட்டை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு இல்லை ஒரு மினிஸ்டர் என்னவாகிறாரு சம் அன்சர்கம்ஸ்டன்சஸ் சுச்சுவேஷனில் இஸ் டைட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னன்னா அந்த ரூலிங் கவர்மெண்ட்டை எந்த விதத்துலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ஆனால் பட் சுச்சுவேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு சிஎம் ரிசைன் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவர்மெண்ட்டே என்ன ஆயிரும்னா டாப்புல் ஆயிரும். இன்சென்ஸ் அந்த ரூலிங் கவர்மெண்ட் கெட் கொலாப்ஸ்டு. அப்போ சீஃப் மினிஸ்டர் அன்டில் ஹி ஹோல்ட் ஆஃபீஸ் அது வரைக்கும் தான் அந்த ரூலிங் கவர்மெண்ட் என்னவாகும் அப்படின்னா சஸ்டெயின் ஆகும். ஸோ சிஎம் ரெசிக்னேஷன் லீட் டு ஒன் கொலாப்ஸ் ஆஃப் தி தட் கன்சர்ன் ரூலிங் பார்ட்டி. ஓகே, ஸோ அந்த இடத்துல அதை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணணும். அப்போது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கோ இல்லை குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கோ இருக்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவரும் சம்திங் டிஃபரெண்ட் தென் தி சீஃப் மினிஸ்டர். தட்ஸ் வை கால் டு பி அன் கீ ஸ்டோன் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கீ ஸ்டோன் அப்படிங்கிறது அதான் மையப்புள்ளி. ஓகே, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கட்டை சரிகிற மாதிரி. ஸோ அவங்க தான் என்னென்னா பில்லர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த இடத்துல அவங்க தான் தே ஹோல்ட் ஆன் ஸ்ட்ராங் பொசிஷன். அப்போ இந்த இடத்துல இட் லீட்ஸ் டு ஒன் results into that is other position of the chief minister. Okay, with respect to council of ministers or compare பண்ணும்போது chief minister ஓட position is something different. So that's why he is son among the stars. Okay, or else one among the equals. So இதெல்லாம் சொல்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா chief minister is one step ahead than the council of ministers. Okay, so இது with respect to கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சீஃப் மினிஸ்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப். இதே இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒரு சீஃப் மினிஸ்டருக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். ஒரு லெஜிஸ்லேச்சரை நீங்கள் சமன் பண்ணுறதோ ப்ரொரோக் பண்ணுறதோ இல்லை டிசால்வ் பண்ணுறதோ, ஓகே, தட் இஸ் ஒரு ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணுறதோ இல்லை அந்த அவை நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்கிறதோ ப்ரொரோக். ஓகே, ஒரு சபையை கூட்டுறதோ இல்லை ஒரு சபை நிறைவு பெற்றது இன்சென்ஸ் மான்சூன் செஷன் முடிஞ்சிருச்சு, வின்டர் செஷன் முடிஞ்சிருச்சு, பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோ இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிடுறதோ இல்லை அந்த ஹவுஸை டோட்டலாக டிசால்வ் பண்ணுறதோ இது எல்லாமே யார் இருக்கக்கூடிய டெசிஷன் தான்? கவர்னர் தான். தட் இஸ் கவர்னர் தான் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். பட் இதையும் செய்யுங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னா பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் சொல்ல முடியும். தட் இஸ் he advises the governor with regard to the summoning and prorogue of the session of the state legislature, and he can recommend the dissolution of the legislative assembly to the governor at any state, and he announced the government policies on the floor of the house. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையுமே யார் முன் வைப்பாங்க அப்படின்னா அந்த தொகுதி சார்ந்த அந்த இலாக்கா சார்ந்த அமைச்சர் முன் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்படின்னா ஹவுஸில் யார் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் பேசுவார். ஸோ அந்த இடத்துல அவரோட பொசிஷன் இஸ் சம்திங் அஹெட். ஓகே, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் பிளானிங் போர்டு. ஓகே. ஸோ பிளானிங் கமிஷன் ஒண்ணு சென்ட்ரல்ல இருந்துச்சு. அப்போ இப்போ அது நித்தி ஆயோகா மாறிடுச்சு. பட் மெனி ஸ்டேட் ஃபாலோவிங் தி ஸ்டேட் பிளானிங் போர்டு. அந்த ஸ்டேட் பிளானிங் போர்டோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் தான். ஓகே. ஸோ ஒரு இடத்துல. அடுத்து வைஸ் சேர்பர்சனா எப்போ ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோனல் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கும். பின்னாடி நம்ம வரும்போது பார்ப்போம். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி வரும்போது பார்க்கலாம். ஜோனல் கவுன்சில்னு ஒண்ணு வரும். அந்த ஜோனல் கவுன்சில்ல என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைஸ் சேர்மன்ஷிப் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ சேர்மன் பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. பட் வைஸ் சேர்மன் என்ன ஆகும்னா சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொசிஷன் வரும்போதும் ஒரு டைம் 1 இயர்க்கு என்னவா இருப்பாங்கன்னா, அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வைஸ் சேர்மனா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்ஷன் அவர் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில்லையும், கவர்னிங் கவுன்சில் ஆஃப் தி நீத்தி ஆயோக் இது 2லயும் மெம்பரா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார். ஓகே. ஸோ அது போக சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னா, அவர் தான். இன் கேஸ் ஆஃப் எனி கிரைசிஸ் இன் தி ஸ்டேட். ஸோ அதை ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுறது யார் தான்? சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர். அதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வித் கவர்னர் முக்கியமானது. ஏன்னா இது ஒரு கான்ஃப்ளிக்டான இஷ்யூ தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் அதர் ஸ்டேட்ஸ் டூ. ஓகே. அப்போ அதை அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, மேபி அது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ இதை இன்னும் கன்வென்ஷனலாகவும் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இதுதான். ஓகே. ஸோ எய்டட் அட்வைஸ் தி கவர்னர். ஸோ ஆர்டிகல் 163 கிளாஸ் 3 சொல்லும். என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி கவர்னர். ஓகே. ஸோ அதுதான் சொல்லும். There shall be a council of ministers with the chief minister as a head, okay, as a head to aid and advise the governor on the exercise of his functions, except அது டிஸ்கிரிஷனரி. அது நம்ம கவர்னர் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அந்த டிஸ்கிரிஷனரி சுச்சுவேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். பட் நார்மல் டைமில் ஒரு கவர்னருக்கு அட்வைசஸ் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் தான். அப்போ சீஃப் மினிஸ்டர் அந்த இடத்துல பிரதானமாக இருக்கார். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான். ஓகே. அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு கவர்னருக்கும் அதர் மினிஸ்டர்ஸுக்கும் உள்ள ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் பிட்வீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் தான். ஸோ சிஎம் ஆக்ட் அஸ் அன் இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் தி கவர்னர் அண்டு மினிஸ்டர்ஸ். ஸோ எந்த அஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே ஓகே கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே கவர்னருக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு கவர்மெண்ட் என்ன நடக்குது, அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டு பெறுவதற்கான உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு இருக்குது. கான்ஸ்டியூஷன் அது சொல்லுது. ஓகே. ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் சீஃப் மினிஸ்டர் தான் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் மீடியேட்டராக இருக்கணும் இன் பிட்வீன் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர். ஸோ அதை இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய ஒரு பர்சனை யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் தான் இருப்பார். சாரி, சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் த ப்ரொபோசல்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதும் டு தி கவர்னர் இருப்பார். ஒருவேளை கவர்னரோட ரெக்வஸ்டேஷனோட ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, இன்சென்ஸ் ஒரு தேவை வருது அப்படின்னா, அதையும் சீஃப் மினிஸ்டர் டு தி கவர்னர் சொல்கிறது சீஃப் மினிஸ்டரோட பொறுப்பு தான். ஓகே. ஸோ அப்போ டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் அஸ் தி கவர்னர் மேக் கால் ஃபார். ஓகே. ஈவன் ஹவுசஸில் ஏதாச்சுன்னு லெஜிஸ்லேச்சர் பெண்டிங்கில் இருந்தாலும் அதை கேட்டு பெறுவதற்கான உரிமை யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு இருக்குது. ஆனால் அது யார் மூலமாக நடக்கும்? சீஃப் மினிஸ்டர் மூலமாக தான் நடக்கும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்ன, ஹவு தே ஆர் அப்பாயிண்டிங், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் யார் முன்னாடி எடுக்கணும், அவங்களுக்கான சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ரிமூவல் ப்ராசஸ் என்ன, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னே சொல்லுங்கள். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ அப்போது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு ஏரியா முடிஞ்சு. அட்வொகேட் ஜெனரல் எடுக்கலையா அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரல் ஆல்ரெடி எடுத்தாச்சு. எதோட சேர்த்து வச்சு எடுத்தோம்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட எடுத்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகே. பெரிய ஒரு டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் இருக்காது இன்சென்ஸ் வித் கம்பேர் டு பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் நம்ம என்ன மாதிரி கம்போசிஷன், அதோட ப்ரொப்போஷன், தென் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாமே அஸ் இட் இஸ் அப்படியே டிட்டோவாக தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த பை கேமரலிசம்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அங்கே மட்டும் அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஓகே. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபெடரல் செட்டப்பில் பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ,
வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அங்கே இருக்கக்கூடிய அதே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் என்ன பார்த்தோமோ அதை இங்கே அப்படியே நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அங்கேயும் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது யார் தான்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு அங்கே பார்த்துருப்போம். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவ்வளோதான். ஓகே, அப்போது அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுற விஷயங்கள், இன்சென்ஸ் நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனி அப்ராப்ரியேஷன் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பீப்புள் கிட்ட இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வித்தவுட் பார்லிமெண்ட் அப்ரூவல்னு அங்கே பார்த்துருப்போம். நடக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல் இல்லாமல் நடக்காது. அங்கேயும் ஒரு ஆர்கன் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் டு தி கண்ட்ரி ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னா அது பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது, ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக பண்ணுவோம். அது போக அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது, தென் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே லெஜிஸ்லேச்சர்னு இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது எந்தெந்த இன்ஸ்டியூஷன் யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான் இந்த பர்டிகுலர் டாபிக். ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 168 to 212. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 168 to 212 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் பார்ட் 6. ஓகே, ஸோ இது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆர்டிகல் 168 இருந்து 212 பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒருவேளை நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தால் இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்கனைசேஷன், அதோட கம்போசிஷன் அண்ட் இட்ஸ் டியூரேஷன், ஹூ ஆர் ஆல் தி ஆஃபீஸர்ஸ் நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ் என்ன, பவர்ஸ் அண்ட் சோ ஆன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ப்ரிவிலேஜஸ்லாம் அங்கே பார்த்துட்டோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரிவிலேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவலாக ஒரு மினிஸ்டருக்கு என்ன ப்ரிவிலேஜ், சாரி எம்பிஸ்க்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குமோ அதுதான் எம்எல்ஏக்கும் இருக்கும். அஸ் அ ஹவுஸ் அ கலெக்டிவ் ப்ரிவிலேஜ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுலாம் பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கேயும் நம்ம ஆர்டிகல் சேர்த்தே தான் பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல வரும்போது இந்த ஒரு ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஸ்டேட் அப்படின்னா எஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கர்நாடகாவுக்கு வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. காமனாக எல்லாருக்கும் ஒரே விதமான கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோ அதை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு இடத்துல டிஃபர் ஆகுது. ஒன்று மேஜராக பார்க்கும்போது அதோட நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 234 கான்ஸ்டியூன்சி வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுன்னு சொல்லிடுறோம். கோவாவோடது 40 சொன்னேன். வித் ரெஸ்பெக்ட் டு யூபிலாம் போனீங்கன்னா 400 எபோ. ஸோ அப்போது அந்த கம்போசிஷன் என்னவாகுதுன்னா ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கம்போசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூன்சிஸ் டிஃபர் ஆகுது. இது ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேட். அடுத்த டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைகேமரலிசம் இன் சென்ஸ் நத்திங் பட் டூ ஹவுசஸ். ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பேசிக்காக அதோட கன்வென்ஷனல் பிரின்சிபல்ஸ் படி பார்க்கும்போது டூ ஹவுசஸ் ஷுட் பி தேர். ஒன்று வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புளும், அனதர் ஒன் ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நம்ம பார்லிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது லோக்சபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறது ராஜ்யசபா. ஒன் ரெப்ரசன்டிங் தி பீப்புள் அண்ட் அனதர் ஒன் ரெப்ரசன்டிங் தி ஸ்டேட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு ரெண்டு ஹவுசஸ் சொல்கிறாங்க. ஒன் இஸ் அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, அனதர் ஒன் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய லோயர் ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஹவுசஸ்ங்கிறது மேண்டேட்டடாக எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கணுமா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஸ்டேட் இட் மஸ்ட் ஹவ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் லைக் பார்லிமெண்ட் மாதிரி இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. அந்த ஆப்ஷன் யாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு, அசம்பிளிக்கே கொடுத்துட்றாங்க. அதை இட் ஹேஸ் டு பி என்டாஸ் பை தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் தான் ஒரு ஸ்டேட் கவுன்சிலை கிரியேட் பண்ணுறதும் அபாலிஷ் பண்ணுறதும். பட்
அதுக்கான பேசிக் அப்ரூவல் ஷுட் பி கம் ஃப்ரம் தி சைட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ 2 இடத்துல டிஃபர் ஆகுதுன்னு சொன்னேன். ஒண்ணு ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள லெஜிஸ்லேச்சர் கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது, ஒண்ணு பேஸ்ட் ஆன் தி நம்பர்ஸ், கான்ஸ்டிட்யூன்சிஸை பேஸ் பண்ணி மாறுபடும். அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்றது அது பை கேமரலாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை யூனி கேமரலாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா அது யூனி கேமரல் லெஜிஸ்லேச்சர் சார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. வேறஸ் நீங்கள் கர்நாடகா போனீங்கனாலோ இல்லை ஆந்திரா போனீங்கனாலோ இல்லை தெலுங்கானா போனீங்கனாலோ இல்லை மகாராஷ்டிரா போனீங்கனாலோ அங்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேமரல் செட்டப் இருக்கும். அங்கே 2 ஹவுசஸ் ஆர் தேர். ஸோ இது 2 தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடுறதை தவிர மற்றபடி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதோட ரோல்ஸு, ரெகுலேஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு அப்படி பார்க்கும்போது அந்த யூனிஃபார்மிட்டி எங்கே மிஸ் ஆகுதுன்னா யூனி கேமரல் ஆர் பை கேமரல்னு வரும்போது பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா வித் ரெஸ்பெக்ட் டு ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா அண்டு கர்நாடகா. ஒரு 6 ஸ்டேட்ஸுக்கு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. தமிழ்நாடு இட் இஸ் இன் ப்ரொபோசல், வெஸ்ட் பெங்காலும் ப்ரொபோசலில் இருக்குது. அப்போது இந்த கம்போசிஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசைட் பண்ணுறது தான். ஓகே, அப்போ இது வந்து ஒருவேளை ஃபேக்டில் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைன். இப்போது ஒரு ஆர்டிகல் 168 என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு எதை சொல்லலாம், இப்போ பார்லிமெண்ட்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா it includes governor too. Governor is also part and parcel of the state legislature தான். பிகாஸ் அவருக்கு அங்கே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவர் தான் ஒரு ஹவுஸை சம்மன் பண்ணணும், ப்ரொவோக் பண்ணணும், டிசால்வ் பண்ணணும். அவர் தான் ஒரு ஓப்பனிங் அட்ரஸ் கொடுக்கணும். அவர் தான் ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்காக இருந்தால் இன்வைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ இதே தான் இங்கேயும் கவர்னர் இங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னா ஹீ இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பார்ட் அண்ட் பார்சல் தான் இப்போ கவர்னர் வந்துடுறாரு. ஒருவேளை பை கேமரல் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் அங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துடும். ஒருவேளை அது யூனி கேமரலாக இருந்தால் அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் வரும். அதுக்கான ஸ்பேஸ் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துட்றாங்களான்னு கேட்டால் எஸ், ஆர்டிகல் 168 கொடுத்துட்றாங்க. ஓகே ஃபைன். இப்போது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறது எப்படி? ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லுதான்னு கேட்டால் எஸ், கான்ஸ்டியூஷன் அதையும் சொல்லிடுது. ஓகே, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் ஏபிள் டு அபாலிஷ் ஆர் கிரியேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா பார்லிமெண்ட் தான். ஓகே, மியர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்ரூவல் இஸ் நாட் எனஃப். ஓகே, ஸோ அது மட்டுமே பத்தாது. எதை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிற ஒரு ஹவுஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டோட ஸ்டேட் அசம்பிளி டிசைட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்னொரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணிக்கலாமா, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நாளைக்கே அந்த ஹவுஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அது யார் தான் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் பண்ணணும். ஓகே, அப்போ பார்லிமெண்ட்னால தான் என்ன பண்ண முடியும், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் அபாலிஷ் பண்ணுறதா இருந்தாலும் அதை யார் பண்ணணும், பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் அங்கே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும். ஓகே, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும். ஐதர் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அபாலிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அப்படி கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷனை எந்த மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இது டைப் 3. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி அசம்பிளி இது ஒன்று. ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு 100 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா அதில் 50+1 மினிமம் அன்னைக்கு என்னவா இருக்கணும், சரின்னு சொல்லியிருக்கணும். இன்சென்ஸ் அந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தில். ஓகே, ஸோ 50+1 இருந்திருக்கணும். அண்டு எ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னா அன்னைக்கு ஒரு வேளை 75 மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க, இதில் 2/3 அட்லீஸ்ட் என்னவா இருக்கணும்னா ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்னு இருக்கணும். அப்படின்னா ஒரு 50 நாச்சுன்னு இருந்திருக்கணும். அந்த 50+1 டேலி ஆகணும். ஸோ இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான்
அந்த ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி ஆனா தான் இந்த ப்ரொபோசல் எங்க போகும் அப்படின்னா டு தி பார்லிமெண்ட் போகும். ஓகே, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை அபாலிஷ் பண்ணுறதா இருந்தாலோ அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் தான் இனிஷியேட் பண்ணணும். தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் இனிஷியேட் பண்ணணும். இனிஷியேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஹவுஸில் என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி ரெக்வயர்ட் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொபோசிஷன்ஸ், இந்த மெஜாரிட்டி கம்போசிஷன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸில் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெக்குயர்மெண்ட் அங்கே தேவைப்படுது. சரி, அதோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணிட முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அடுத்து இந்த ப்ரொபோசல் எங்கே போகும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு போகும். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது அங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ரெக்வயர்ட் மெஜாரிட்டி தான் தேவையான்னு கேட்டால் இல்லை, நார்மல் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். எ சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கெட்டிங் அன் அப்ரூவல் இன் தி போத் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகே, அப்போ அங்கே என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், அவ்வளோதான். அது மட்டும் போதும். ஒரு ஆர்டினரி சிம்பிள் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் போதும் ஃபார் கிளியர் திஸ் பர்டிகுலர் ரெசல்யூஷன். அப்போது இதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னா கான்ஸ்டியூஷனே என்ன சொல்லுதுன்னா இது ஆர்டிகல் 368ன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆம்பிட்குள்ளே வராதுப்பான்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த ஆம்பிட்டுக்குள்ளே வராதுன்னு கான்ஸ்டியூஷனே சொல்லுது. தட் இஸ் திஸ் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் நாட் டு பி டீம்ட் அஸ் அன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. அப்போ என்ன ப்ரொசீஜர் போதும்? ஆர்டிகல் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் அபாலிஷ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு யாரோட அப்ரூவல் வேணும்? பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். அந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்ணுறது எங்கே தான் பண்ண முடியும்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் பண்ண முடியும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணால் போதும்? ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷனை என்ன மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ண அந்த பில்லை எங்கே என்டாஸ் பண்ணணும்? பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் பண்ணணும். அந்த அப்ரூவலுக்கு என்ன ப்ரொசீஜர் போதும்? வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிஸ் மோர் தென் எனஃப்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதும் அபாலிஷ் பண்ணுறதும் யாரோட கையில் இருக்குது? பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. பட் பேசிக் அப்ரூவல் எங்கேருந்து வரணும்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து வரணும். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பை கேமரலிசமாக இருக்கிற பட்சத்தில். ஓகே, பை கேமரலிசமாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு ஹவுஸு. அப்போ இங்கே எப்படி இருக்குது கம்போசிஷனு? இதுக்கு மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் என்னவா இருக்குது? மேனர் ஆஃப் எலெக்ஷனு. இதில் மேனர் ஆஃப் எலெக்ஷனில் எந்த எலக்டோரல் காலேஜில் மெம்பர்ஸ் வர்றாங்க, இதுக்கு யார் ஓட் பண்ணுறா, இதுக்கு யார் ஓட் பண்ணுறா, இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், இதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ சைஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 170 பேசுகிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 171 பேசுகிறாங்க. ஓகே, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஹவுஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாதுன்னா 500க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அதே கண்டிஷனில் எதுக்கு கீழேயும் வந்துடக்கூடாது? 60க்கு கீழேயும் வந்துருக்கக்கூடாது. அப்போது மேக்ஸிமம் 500, குறைஞ்சது 60. அப்போ எல்லா அசம்பிளியுமே இந்த 60 தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் சர்டன் ஸ்டேட்ஸ் சச்சஸ் கோவா, மிசோரம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 60 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோவா சொல்கிறேன் அப்படின்னா அதோட டோட்டல் அசம்பிளி ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தான். இந்த எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்போது 500க்கு மேலே போகக்கூடாது, 60க்கு கீழே வந்துடக்கூடாது. இதுதான் அங்கே இம்போஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன். இது இம்போஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஸ்டேட்ஸ்க்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன் சென்ஸ் இப்போ கோவா மாதிரி சின்ன ஸ்டேட்ஸுக்குலாம் அந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 40 கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பாரிசனை வச்சு அப்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே வருவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட நம்பர்ஸ் அலைன் ஆகிறது எதை பேஸ் பண்ணினா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பேஸ் பண்ணி தான் வருது. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்தில் எவ்வளவுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1/3க்கு மேலே இருக்கக்கூடாதுப்பா. ஓகே, ஸோ 1/3க்கு மேலே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 நம்பர்ஸ் உள்ள ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மினிமம் எவ்வளோ தான் இருக்கணும்? 1/3னா 33 சீட்ஸ் தான் இருக்கணும். ஸோ 33 தான் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எவ்வளோ இருக்கணும்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 33 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அது எதுக்கு கீழே குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? 40க்கு கீழே குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா மினிமம் அந்த கம்போசிஷன் ஆச்சுன்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமம் 500 போகலாம், லோயஸ்ட்டு 60 வரலாம். இந்த 60க்கு கீழே ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை விட 1/3 தான் எது இருக்கணும்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கவுன்சில்லையும் அந்த ஸ்ட்ரென்த் எது கீழே குறைஞ்சிடக்கூடாது? 40 கீழே குறைஞ்சிடக்கூடாது.
ஓகே, ஸோ இதுதான் இவங்க இம்போஸ் பண்ண கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். வாட் அபவுட் தி மேனர் ஆஃப் எலெக்ஷன்? ஸோ என்ன மாதிரி எலெக்ஷன் வச்சு இந்த மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? இன்சென்ஸ் ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்எல்சியவோ என்ன மாதிரி எலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனர் ஆஃப் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பார்லிமெண்ட்டில் லோக்சபாவுக்கு என்ன மேனர் ஆஃப் எலெக்ஷனோ அதே தான். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி விச் ரெப்ரசன்ட் தி பீப்புள். ஓகே, அப்போ பீப்புள் தான் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜில் பர்சன்ஸ். யார் ஓட் பண்ணணும்? A person who is a citizen of India above the age of 18 years is eligible for vote அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அங்கேயும் ஓட்டிங் போடுறது யார் தான்? மக்கள் தான். அங்கே என்ன மாதிரி மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த ஒரு நபர் மற்ற நபர்களை விட அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கையில் இருக்காரோ அவர் தான் ஜெயிச்சதா டிக்ளேர் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எங்கே ஃபாலோ பண்ணுறது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு வரும்போது அங்கே என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு எலக்டோரல் காலேஜ் கம்போசிஷன் அவங்களே டிஃபைன் பண்ணுறாங்க. எலக்டோரல் காலேஜ் கம்போசிஷன் அங்கே பீப்புள்னு வரும்போது அங்கே தேர் ஃபிக்ஸிங் சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அங்கே பீப்புள் மட்டும் அங்கே என்ன பண்ணுறது கிடையாது, எலெக்ட் பண்ணுறது கிடையாது. அதர் தென் தட் அதர் பர்சன்ஸ், தட் இஸ் எம்எல்ஏஸும் அங்கே எலக்டோரல் காலேஜில் வர்றாங்க. லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸும் அங்கே எலக்டோரல் காலேஜில் வர்றாங்க. ஸோ அந்த கம்போசிஷன்ஸ் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பட் மேனர் ஆஃப் எலெக்ஷன் வரும்போது அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட். இது யாருக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் தான் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு வேளை கன்சால்டேட் பண்ணி பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கேட்டாங்கன்னா இதை நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் என்னங்கிறத பார்த்துட்டோம். இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ அடுத்து போவோம். இப்போ மேனர் ஆஃப் எலெக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா? எலக்டோரல் காலேஜை பொறுத்தளவுக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பீப்புள் தான். தட் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. குவாலிஃபிகேஷன் இஸ் மோர் தென் எனஃப் above the age of 18 years. ஓகே, ஸோ 18 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இருக்காருன்னா he is eligible to vote, அவ்வளோதான் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொபோஷன் வைக்கிறாங்க. ஒரு ப்ரொபோஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகே, இன்டைரக்ட்லி எலெக்டட்னு சொல்லிடுறாங்க. 1/6 நாமினேட்டட். அப்போ இந்த நாமினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நாமினேட் பண்ணுறா? கவர்னர். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்ன நாலேஜ் வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். இந்த கண்டிஷன்லாம் ஒரு 1/6 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 10 பேர்த்த கவர்னர் என்ன பண்ணலாம்னா நாமினேட் பண்ணலாம். அந்த நாமினேட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா எங்கே கொடுத்துட்டாங்க? கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க, ஈல. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 50 பேரை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஓகே, ஸோ அந்த 5/6 தான். இந்த 5/6ல் 1/3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஓட் பண்ணி எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லோக்கல் பாடிஸ். அப்படின்னா நம்ம வார்டு கவுன்சிலர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? இந்த வார்டு கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஒரு 1/3%. Okay, so are elected by the members of the local bodies in the state like municipalities, district boards, etc. Okay, அடுத்த ஒரு 1/3. அடுத்த ஒரு 1/3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்பியிருப்போம் இல்லையா, எம்எல்ஏஸ். ஸோ இந்த எம்எல்ஏஸ் ஒரு 1/3 செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்ட்லி எலெக்டட்னு ஏன் சொல்கிறோன்னு புரியுதா? நம்ம எலெக்ட் பண்ண ஒரு பர்சன், அந்த பர்சன் இன்னொரு எலெக்ஷனுக்கு ஒரு எலக்டோரல் காலேஜில் ஒரு மெம்பராக வந்துடுறாரு. அதனால இது இன்டைரக்ட்லி எலெக்டட்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து கண்டிஷன் என்னன்னா ஒரு 1/12. ஓகே, யாருன்னா கிராஜுவேட்ஸ். கிராஜுவேட்ஸ்னா டிகிரி ஹோல்டர்ஸ். யார்? ரெசிடிங் இன் தி ஸ்டேட், வித்தின் தி ஸ்டேட். ரெசிடிங் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, தோஸ் ஹூ ஆர் ரெசிடிங் இன் தி ஸ்டேட் அவங்க தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5/12க்குள்ளே வர்றாங்க. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கிராஜுவேட்ஸ். அடுத்த ஒரு 1/12 யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு. இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 years ஸ்டாண்டிங் இன் தி ஸ்டேட். ஓகே, 3 years ஒர்க் பண்ணியிருக்கணும். கிரேடும் சொல்லிடுறாங்க, என்னன்னா செகண்டரி ஸ்கூல் கிரேடு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் 5/1/12க்கு கொடுக்கக்கூடிய கம்போசிஷன். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட
கம்போசிஷன். ஓகே. ஸோ நம்பர்ஸ் எவ்வளோங்கிறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எவ்வளோவுக்கு மேல போகக்கூடாது? 1/3 ஆக்சுவல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமா இருக்கக்கூடாது. மினிமம் 40 கீழ இருக்கக்கூடாது. ஓகே. இது வித் ரெஸ்பெக்ட் டு அ எலக்டோரல் காலேஜ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே. இங்க அப்படியே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்குள்ள வந்துட்டோம்னா பீப்புள்னு சொல்லியாச்சு. ஓகே. பீப்புளோட அப்போ பாப்புலேஷன் என்ன? இந்த கான்ஸ்டியூன்சிஸை யார் வந்து வரையறுக்கிறா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதெல்லாம் டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணுறதான்னு. இந்த வருஷம் கூட ஃபிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் எத்தனாவது டைம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 4th டைம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் மக்களுக்கு எத்தனை தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அந்த ஸ்டேட்டில் என்ன வாங்கணும்னா ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எல்லா பீப்புளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸை டெவலப் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் கிரைட்டீரியா. இது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஓகே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் சென்செக்ஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸை ரிவைஸ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணுறாங்க 1971 அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 2026 வரைக்கும். ஓகே. ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபா டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டோம். திருப்பி விடவும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டியூன்சிஸ் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான். அந்த ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிஸுக்கும் அஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிசபிள் சேம் நம்பர்ஸை வரக்கூடிய அளவுக்கு பண்ணணும். ஓகே. இது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருவே சென்சஸ் முடிஞ்சோடனே ரிவைஸ் பண்ணணும். ஆனால் அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே. எந்த அமெண்ட்மெண்ட்டு 87th அமெண்ட்மெண்ட்டு. இந்த 87th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ போட்டாங்க 2003ல். இந்த ஆக்டில் என்ன ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1971 சென்சஸவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எது வரைக்கும் அப்படின்னா 2026 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சென்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எடுத்துக்காதீங்க. 2026க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சென்சஸ் வருதுன்னா அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸை ஃப்ரீஸ் பண்ணுறது எதோட பாப்புலேஷனை வச்சு அப்படின்னா எதோட சென்சஸை வச்சுன்னா 2001ஓட சென்சஸை வச்சு. ஓகே. ஸோ அப்போது பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் தி 1971 சென்சஸ், டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ் பேஸ்ட் ஆன் தி 2001 சென்சஸ். இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 87th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான். ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஒருவேளை டீலிமிட்டேஷன் கமிஷனை டீகோட் பண்ணி ஒரு லெவலுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா இது வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்சஸ் அடிக்கடி இப்போ ப்ரிவலண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம சென்சஸ் கால்குலேட் பண்ணலை. 2021 பண்ணியிருக்கணும், 2024 வரைக்கும் பண்ணலை. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ரீஷஃபுல் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை கரண்ட் அஃபேர்ஸில் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ இந்த ஏரியாஸ் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா தான். ஓகே. இது வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே. ஓகே. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டியூரேஷன் என்ன? ஓகே. ஸோ டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டியூரேஷன் அப்படிங்கிறது there is no any duration for it because it is an permanent institution. ஓகே. ஸோ இது நெய்தர் dissolved. ஓகே. ஸோ இது ஒரு கண்டினியூவிங் சேம்பர் அண்ட் இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு dissolution. ஓகே. ஸோ எந்த விதத்துலையும் அதை என்ன பண்ண முடியாது, கலைக்கப்பட முடியாது. ஏன்னா அங்கே என்னன்னா அது ஒரு கண்டினியூவிங் பாடி. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஆப்சண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே பார்த்துட்டோம் ஒய் டியூவல் ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி அப்ரோச் தான் இங்கேயும் தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வரும்போது எனி டென்யூர் இஸ் ஃபிக்ஸ்டான்னு கேட்டால் எஸ் 5 years. ஓகே. ஸோ 5 years கன்டினியூவிங் ஃபார் 5 years. அப்போ இது ஃபிக்ஸ்டா? எர்லியராக டிஸ்கன்டினியூ பண்ண முடியாதா, டிசால்வ் பண்ண முடியாதா, இல்லை அந்த 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ரெண்டுக்குமே ஸ்பேஸ் கொடுக்குது. எர்லியராக டிசால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே. ஸோ எது மூலமாக பண்ணலாம்? ஒன்று அந்த ரூலிங் பார்ட்டி தன்னோட மெஜாரிட்டி இழக்கும் போது அந்த ஹவுஸ் என்ன ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, டிசால்வ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், ஒருவேளை பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து அந்த ஹவுஸை என்ன பண்ணலாம், டிசால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் இருக்குது. அப்போது ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் இஸ் பாசிபிள். இது இப்போ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வர்றதுனால தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஹவுஸ் இப்போ நீங்கள் எலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் எப்படினாலும் ஒரு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஃபார் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வர்றீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஹவுஸுமே என்ன ஆகலை, யூனிஃபார்மாக எலெக்ஷன் த்ரூ அவுட் தி இந்தியா நடக்கலை. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, ஹரியானா இதெல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ இப்போ நீங்கள் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கான்ஸ்டியூன்சிஸ் எல்லாம் நீங்கள் ப்ரீமெச்சூர் டிசால்வ் பண்ணுவீங்களா?
அப்படிங்கிற ஒரு டிபேட் வருது. இல்ல பார்லிமெண்ட் அடுத்த 19th லோக்சபா போகும்போது கண்டிப்பா 1 ஆர் 2 ஹவுஸஸ் என்னவாயிருக்காது, அந்த 5 இயர் டென்யூர கன்டின்யூ பண்ணியிருக்காது. அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அந்த ஹவுஸ டிசால்வ் பண்றத தவிர வேற வழி கிடையாது. அப்போ ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷன் இஸ் பாசிபிள். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதுனாலயோ, இல்ல ஒரு ஹவுஸ்ல மெஜாரிட்டி இல்லாம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அந்த ஹவுஸ டிசால்வ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு 1 ஆர் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது எந்த மாரி சிச்சுவேஷன்ல பண்ண முடியும்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல பண்ண முடியும். ஆர்டிகல் 352 இம்போஸ் பண்ணி, எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ கொண்டு வந்து, மேக்ஸிமம் ஒரு 1 இயர் ப்ரொலாங் பண்ண முடியும். ஆஃப்டர் ரெனியூவல் 6 மந்த்ஸ் வரைக்கும் அத நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டு போ முடியும். ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்போது பண்ணலாம். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் நாட் ஃபிக்ஸ்டு ஃபார் 5 இயர்ஸ். ஃபிக்ஸ்டுனா 5 இயர்ஸ் தான். அதை தவிர வேறு எதுவுமே ஸ்கோப் இல்லை அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இருக்குது. ஒன்று டிசால்வ் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் இருக்குது, இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் எம்பசைஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த இடத்துல இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான் வித் ரெஸ்பெக்டிவ் டியூரேஷன். ஓகே, அடுத்து மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் மாறும். ஒரு எம்பிக்கு என்னன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடலாம். ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் 30 இயர்ஸ், சாரி 25 இயர்ஸ் இல்லை 30, ஓகே சாரி, ராஜ்யசபானா 30, ஓகே, ஒரு லோக்சபானா 25 அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஒரு க்ரைட்டீரியாவாக வருது. ஓகே, அடிஷ்னல் ஃபீச்சர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அபோவ் தி ஏஜ் ஆஃப் ஏஜ் க்ரைட்டீரியா மாறும். ஓகே, ஸோ 25 வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு 30. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, he want to be a citizen of India. ஓகே, அண்ட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் முன்னாடி நீங்க மனு தாக்கல் பண்ணும்போது 3rd ஷெட்யூல்ல சொல்லக்கூடிய பதவி பிரமாணத்தை நீங்க எடுத்தாகணும். தட் இஸ் டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜென்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, டு ஹோல்ட் தி அப்ஹோல்ட் தி சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி இந்தியா அப்படிங்கிற அந்த பதவி பிரமாணம், தட் இஸ் அந்த முன்மொழிதல் நீங்க பண்ணி ஆகணும். ஓகே, உறுதிமொழி எடுத்தாகணும். தட்ஸ் ஆல். அப்போ அது எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கண்டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் 25க்கு மேலே இருக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தால் உங்களோட ஏஜ் 30க்கு மேலே இருக்கணும். ஓகே, இது கண்டிஷன்ஸ். அதை தாண்டி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படின்னா பெர்மனண்டா நான் இங்கே தான் குடியிருக்கிறேன். ஒரு ஸ்டேட்டோட எம்எல்ஏவோ எம்எல்சியோ அந்த ஸ்டேட்டோட ரெசிடென்ட்டாக இருக்கணும். தட் இஸ் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். இந்த கண்டிஷன் எம்பி எலெக்ஷனில் கிடையாது. எம்பி எலெக்ஷனில் நீங்கள் எந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்சென்ஸ் பங்கேற்கலாம். அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்பேஸ் கொடுக்குது. பட் ஒரு ஸ்டேட்டை வரும்போது அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டை பற்றி அந்த ஸ்டேட்டோட ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் யார் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இம்போஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் இது கான்ஸ்டியூஷனில் இல்லை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இம்போஸ் பண்ணுது. அப்போ என்ன மாதிரி க்ரைட்டீரியா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட நீங்கள் என்ன சொல்லணும்னா ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதை யார் குவாலிஃபை பண்ணணும்னா கவர்னர் குவாலிஃபை பண்ணணும். இதே இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருந்தாலும் அங்கேயும் நீங்க என்னவா இருக்கணும்னா அந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்டோராலும் நீங்க இருந்தாகணும். ஓகே, இது 2 கண்டிஷன். ஒருவேளை நீங்க வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் ரிசர்வ்டு தொகுதினா தோஸ் மென் ஃபார் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அந்த தொகுதியில் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டெஸ்ட் பண்ணணும்னா அந்த கன்சர்ன் பர்சன் ஒன்லி ஃப்ரம் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட். பொது தொகுதியில் யார் வேணாலும் பங்கேற்கலாம். அதில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் பங்கேற்கலாம். ஆனால் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்வ்டு தொகுதியில் யார் பங்கேற்க முடியாது, பொதுவான மக்கள் பங்கேற்க முடியாது. ஓகே, ஸோ இது கண்டிஷன்ஸ் ஃப்ரம் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, அடுத்த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். இது யார் டிசைட் பண்ணுறது? ஓகே, ஸோ சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு அங்கே எப்படி பார்லிமெண்ட்டோ அதே மாதிரி தான் இங்கேயும் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் பை லா. ஓகே, இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓத் அண்ட் அஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கவர்னர் தான் ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம். ஓகே, ஒன்று கவர்னர் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பார் ஒரு எம்எல்ஏக்கோ இல்லை எம்எல்சிக்கோ, இல்லை அவர் நியமித்த ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகே, அடுத்து
வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதாண்டா. அங்கே பார்த்தா அதே டிஸ்குவாலிஃபிகேஷன் மெக்கானிசம்ஸ் தான் இங்கேயும். தட் இஸ் நத்திங் பட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு அன்சவுண்ட் மைண்டு அப்படின்னு சொல்லி கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, தென் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை ஏதான ஒரு ஃபாரின் ஸ்டேட்டுக்கு நீங்கள் அலிஜியன்ஸ் பதவி பிரமாணம் ஏற்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு தானே சொல்கிறீங்க. அதை மீறக்கூடிய செயல்களாக நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். ஆர்எல்ஸ் செக்ஷன் 8ல் சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் நீங்கள் ஒரு வேளை ஒரு 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் அபோவ் உங்களுக்கு ஒரு ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அடுத்த ஒரு 4 இயர்ஸ் உங்களால் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் செக்ஷன் 8ல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஆர்எல்ஸ் 10th ஷெட்யூலில் சொல்லக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன், தட் இஸ் டிஃபெக்ஷன் பேசிஸில் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்குதுன்னா அந்த சுச்சுவேஷன்லலாம் உங்களோட சீட் என்ன ஆயிரும்னா வெக்கேட் ஆயிரும். ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது 10th ஷெட்யூலில் வரக்கூடியது. இதை பொறுத்தளவுக்கு ஹூ ஹாஸ் தி டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னா கவர்னரான்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். இட் இஸ் டிசைடட் பை தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தட் கன்சர்ன் ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தால் அது ஸ்பீக்கர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தால் அது சேர்மன். ஓகே, இதெல்லாமே நம்ம பார்லிமெண்ட் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அதனால தான் இதை நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ். என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்? டபுள் மெம்பர்ஷிப், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டபுள் மெம்பர்ஷிப்கான க்ரைட்டீரியா, டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான க்ரைட்டீரியா நம்ம இப்போ பார்த்தது தான். தென் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனாலோ இல்லை ஆப்சன்ஸு இன் அதர் கேசஸ் அப்படின்னு வரும்போது இஃப் ஹிஸ் எலெக்ஷன் இஸ் டிக்ளேர்டு வாய்ட் பை தி ஹைகோர்ட். ஏன்னா எலெக்ஷன் பெட்டிஷனை பொறுத்தளவுக்கு எங்கே தான் பண்ண முடியும்? ஹைகோர்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். இது ஹைகோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகே, ஆர்எஸ் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டாக அவங்க எலெக்ட் ஆனாங்கனாலோ இல்லை ஹி இஸ் அப்பாயிண்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்களோட சீட்ஸ் வெக்கேட் ஆகும். இது அப்படியே டிக்டோ பார்லிமெண்ட்டில் பார்த்த விஷயங்கள் தான். அதனால தான் இதை நான் அப்படி ஸ்பீடாக நடத்திட்டு போகிறேன். ஏன்னா இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி ப்ளஸ் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சேம் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட் அங்கே என்னவோ அதுதான் இங்கேயும். ஓகே, அடுத்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அங்கே ஸ்பீக்கர்னு சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் ஸ்பீக்கர், அங்கே டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் டெபுட்டி ஸ்பீக்கர், அங்கே சேர்மன்னு சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் சேர்மன், அங்கே டெபுட்டி சேர்மன்னு சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் டெபுட்டி சேர்மன். ஓகே, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே சிமிலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அங்கே அவங்களுக்கு ஸ்பீக்கருக்கு என்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோ அதே தான் இங்கேயும் ஸ்பீக்கருக்கு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அங்கே அவருக்கு என்னன்னு பார்த்துருப்போம், அங்கே அவர் தான் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க தான் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு அந்த கன்சர்ன் அவங்க தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறத கண்டிஷன் பார்த்தோம். இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகே, டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லைன்னா கவர்னர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான். ஓகே, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே இதை தான் டிஸ்கஸ் பண்ணுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். நான் ஸ்லைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கான காரணம் என்னென்னா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஓகே, ஃபைன். அப்போது இது நான் சும்மா உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரியோட சொல்லிடுறேன். ஸோ ஸ்பீக்கர் அப்படின்றவர் எலெக்டட் தான். ஸோ எலெக்டட் அப்படின்னு வரும்போது அது யார் எலெக்டட்னா ஃப்ரம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ அசம்பிளியோ வந்து அசம்பிளி. இங்கே வரும்போது சேர்மன்றவர் எலெக்டட் தான். ஏன்னா அங்கே நம்ம சேர்மன் யாரை பார்ப்போம்னா வைஸ் பிரசிடென்ட் தான் அங்கே சேர்மன் ஆவார். இங்கே அப்படி கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தவரை சேர்மன் எலெக்டட் தான். ஓகே, ஸோ சேர்மன் எலெக்டட் மாதிரியே டெபுட்டி சேர்மன் டெபுட்டி ஸ்பீக்கரும் எலெக்டட் தான். இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் ஹவுஸை ப்ரிசைட் பண்ணுவார். இங்கே டெபுட்டி சேர்மன் இல்லைன்னா டெபுட்டி சேர்மன் ஹவுஸை ப்ரிசைட் பண்ணுவார். ஸோ இவங்களோட சேலரிஸ் அலவன்சஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டில் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சராக தான் வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது ஹவுஸ் டிசால்வ் ஆகிற வரைக்கும், நெக்ஸ்ட் ஹவுஸ் வர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹவுஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஹவுஸில் தான் அந்த ரெசல்யூஷனை இனிஷியேட் பண்ண முடியும். அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன மெஜாரிட்டி தேவைப்படும்? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தேவைப்படும்னு சொன்னோம். அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 14 days டைம் பீரியட் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட்லையும் சரி, அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுற போதும் சரி, ஸ்பீக்கரோ
டெபுட்டி ஸ்பீக்கரோ அவங்க மேலே உள்ள சார்ஜ் ஷீட் இருக்குது அப்படின்னா அந்த ஹவுஸை ப்ரிசைட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடையாது. இவங்களுக்கு கேஸ்டிங் ஓட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்கேஸ் டை ஆகும்போது ஸ்பீக்கருக்கோ இல்லை டெபுட்டி ஸ்பீக்கருக்கோ இல்லை சேர்மனுக்கோ டெபுட்டி சேர்மனுக்கோ வெதர் அந்த பர்சன் ஹவுஸை ப்ரிசைட் பண்ணுறதா இருந்தால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கேஸ்டிங் ஓட் இருக்கும். மற்ற நேரத்தில் ஹவுஸை லிசன் பண்ணால் டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதே இது அந்த ரெசல்யூஷன் இருக்கும்போது அவங்களால ஹவுஸில் ப்ரிசைட் பண்ண முடியும். ப்ரிசைட் பண்ண முடியாது. ஹவுஸில் உட்காரலாம், டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வரக்கூடிய ரெசல்யூஷன் மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களே தீர்மானம் எடுத்துக்கிற முடியாது. இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரும்போது அவங்க தான் பவர். வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வரும்போது ஸ்பீக்கருக்கு தான் ஜாயின்ட் சிட்டிங் ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிற ப்ரிசைடிங் அத்தாரிட்டி இருக்குது. அது போக ஒரு மணி பில்லுன்னு சொல்கிறது யார் தான்? ஸ்பீக்கர் தான். ஸோ இது எல்லாமே கண்டிஷன்ஸ் அப்படியே டிட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் தான். ஒன்றும் சேஞ்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு இதோட கம்பேரிசன் இதெல்லாமே பார்த்துருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ்ஸிங். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் தி டூ ஹவுசஸ். ஸோ ராஜ்யசபா லோக்சபாவை எப்படி நம்ம கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஏரியா மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம போகக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதர் சப்பார்டினேட் கோர்ட்ஸ், இதோட கம்போசிஷன்ஸ், அதோட பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய 2 டாபிக்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிறது சென்டர் ஸ்டேட் ரிலேஷனு, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், இது ஒரு செட்டு. அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஒரு செட்டு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 10 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இதை ஓரளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை ரீட் பண்ணிங்கனாலே யூ கேன் கெட் த்ரூ தி பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அது போக ரொம்ப முக்கியமாக நான் திருப்பி அகைன் உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறது அதுதான். எந்த ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வை யூ கேன் கம் டு ஒன் நோட்டீஸ். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லாம் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வித் திஸ் ஆல் திஸ் திங்ஸ் தட் இஸ் இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.